ஹாய் ஆல், நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ப்ரொக்கோலி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். கிட்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Welcome to Vinya channel. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொக்கோலியை இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். காலிஃப்ளவர் எப்படி செய்வோமோ அதே சேம் மெத்தட் தான். ப்ரொக்கோலியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அது தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ அந்த கொதிக்கிற தண்ணியிலேயே அது வந்து வேகவும் செய்யும். இப்போது இந்த ப்ரொக்கோலி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணலாம். இந்த தண்ணியிலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வைக்கிறேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். ஸோ நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த வாட்டர் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு நான்ஸ்டிக் பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணுறேன். ப்ரொக்கோலி வந்து பட்டரோடு சேரும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் இல்லைனா நீங்கள் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி நம்மளோட ஆப்ஷன் தான். பட்டர் மெல்ட் ஆகிற ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்க்குறேன். பெப்பர் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு வந்து சேர்க்குறேன். இது நல்லா பட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க ப்ரொக்கோலியை வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து கலரி விட்டுடலாம். இவ்வளோ தான் இந்த ரெசிபியோட ப்ரொசீஜர். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் இந்த ப்ரொக்கோலியை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ண விடலாம் இந்த பட்டரோட. இது ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பர் அரோமா கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். மோர் தென் 5 மினிட்ஸ்க்கு இது வந்து வைக்க வேண்டாம், அப்படி இல்லைனா வந்து கருகிற சான்சஸ் இருக்குது. அப்பப்போ அடி பிடிக்காத மாதிரி இந்த மாதிரி வந்து நீங்கள் கலரி விட்டுட்டே இருங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ப்ரொக்கோலி பட்டர் ரோஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கேயே வந்து எங்களுக்கு நல்ல அரோமாவும் கிடைக்குது, நல்ல ஒரு வாசனை இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி கிட்ஸ்க்கும் வந்து கொடுங்க. கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் போடுற அடுத்த வீடியோஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.